நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் டிப்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். டிப்ஸ்னாலே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோவை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த வேக்கம் பேடு அப்படிங்கிறத எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. வேக்கம் பேடை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, உங்கள் மவுஸில் இருக்கக்கூடிய பின்னை நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பி பின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்களோ அதே போல் உங்கள் சிபியூவில் அப்படி இல்லைனா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் நம்ம மொபைலுக்கு சொருவோம் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பின்னை கொண்டு வந்து அந்த பேடில் சொருவணும். முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அது வேலை செய்யுமான்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு டிரைவர் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் குரோம் போங்க, அந்த ப்ராடக்டோட நேம் என்னவோ அதை போடுங்க. எனக்கு வந்து எக்ஸ்பி பென் டெக்கோ மினி 7 அப்படிங்கிற ப்ராடக்ட்டு அப்படி போட்டுட்டு அதோடைய டிரைவர் அப்படின்னு பக்கத்தில் அடிச்சுட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் எனக்கு எக்ஸ்பி பென்னோட டிரைவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் வாங்கியிருக்க பேட் இந்த இடத்துல இருக்கும், அதோட நேம் இந்த இடத்துல இருக்கும். இந்த பக்கத்தில் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பி பென்னுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹியான் அப்படிங்கிறதுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹியான்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹியான் அப்படிங்கக்கூடிய அடிச்சு பார்க்கலாம். இப்போ ஹியான் டிரைவர் அப்படிங்கிறத அடித்தோம்னா இப்போ இதோடைய வெப்சைட் பாருங்களா, நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும்ட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் என்னவோ அந்த நேமை டைப் அடித்து என்ன பண்ணிக்கிடுங்க, டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரைவர் வந்துடும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேனாவை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நகட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி அதோடைய செட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ஒர்க் ஏரியா, அதாவது இந்த டேப்லேயே உங்களுக்கு அந்த ஸ்லேட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்து வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கணும், எந்த இடத்துல மட்டும் வச்சா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். பென் செட்டிங் அப்படின்றதுல உங்களுக்கு பேனாவில் இருக்க கண்ட்ரோலை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து அந்த பட்டனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அளவு அப்படிங்கிறது, இப்போ ஒரு A3 அப்படிங்கிற ஒரு அளவுனா எப்படி கொடுக்குறது, ஒரு A4னா இப்படி ஒரு அளவு கொடுக்குறதுனா எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது. அதாவது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அளவுகளே எப்படி கொடுக்கணும்னு சொல்லி சந்தேகம் வருது. நார்மலாக இப்போ 6க்கு 4ன்னா என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் எண்ணு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ச்சஸில் இந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ இதில் ஒரு 6 4 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் 300 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இது தெரியும். இப்போ ஒரு A3ன்னு சொல்கிறாங்க, ஒரு A4ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், A3யோட அளவு நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா, நம்ம அது பார்த்தீங்கன்னா தெரியாது. பேப்பர் எடுத்து அளந்தால் தான் தெரியும். ஓகே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த A3 A4 லெட்டரு லீகலு இந்த மாதிரி பேப்பருடைய அளவுகள் உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை லோ வெர்ஷன் 7.0லையுமே இருக்குது. சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் N கொடுக்குறேன். இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு டாப்பில் பாருங்களேன், ஃபோட்டோ, பிரிண்ட்டு, ஆர்ட்டு, வெப்பு, மொபைலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பிரிண்டிங் துறையில் இருக்கக்கூடிய அளவு தான் வேணும். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், A4 A6 A5 A3 B5 B4 B3 இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுகள் இருக்கும். இதில் நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல அளவு வந்து விழுந்துடும். ரெசல்யூஷன் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்கதே ஓகே அப்படின்னா அதிகபட்சம் இதில் 300 தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் 300 ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதில் வச்சுட்டு டபுள் கிளிக் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ணும், அளவுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரேட் ஆகிடும். சரிங்களா? அளவுகள் அப்படிங்கிறது இதுதான். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூ டாக்குமெண்ட்டில் உள்ளே டிஃபால்ட்டாக இருக்க அளவுகளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேப்பர் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப் இமேஜ், அதாவது நிறைய பேர் வந்து பிக்சர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகாது. இப்போ இந்த ஃப்ளவரை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் விழுது. இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பி ஃபார்மெட்டில் இருக்குது. வெப்பி ஃபார்மெட் அப்படிங்கிறது WBP அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகாது. சரி, இதை ஓப்பன் பண்ணோம்னா என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் இதை வந்து வியூ பண்ணுங்கள். அதாவது ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, வியூ பண்ணிக்கிடுங்க. இதை வியூ பண்ணி இதை காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை இப்போ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் கொண்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் எனக்கு உள்ளே வந்துடும். இது ஒரு வழி. சரிங்களா? இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு வழி ஏதாட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் தாராளமாக வழி இருக்குது. ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் வித் கொடுங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பெயிண்ட் அப்படின்னு கொடுங்க. பெயிண்ட் அப்படிங்கிறது எல்லாருடைய சிஸ்டத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும்.
இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பெயிண்டிங்கில் ஓப்பன் ஆகும். இந்த பெயிண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கீழே வந்து ஃபார்மட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜேபிஇஜி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் சேவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஜேபிஇஜி ஃபைல் வந்துடுச்சு. இதை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணால் எனக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அப்படிங்கிறது எதுவுமே லாஸ் ஆகாமல் தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ன பிக்சல் இருக்கோ அதே அளவு தான் உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். குவாலிட்டி லாஸ் ஆகாது. சரிங்களா? இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகலாம். இந்த மாதிரி பெயிண்டில் ஓப்பன் பண்ணி ஜேபாக்காக சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பிக்சர்ஸை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் பேடில் வந்து இந்த பென் ப்ரெஷருங்கிறது எப்படின்னே தெரில சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது ஒரு 2019 ஃபோட்டோஷாப்புக்காட்டும் மாறி வாங்க, இனி இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஆனால் நிறைய பேர் யாருமே கேட்குறதில்ல. இன்றைக்கி கூட நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். பிஎஸ்டி ஃபைல் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு, சேவே ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ப்ரோக்ராம் எரர்னு வருது. ஆனால் அவர் ஒர்க்கை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணால் திரும்பவும் ஒர்க் பண்ணணும். இது என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். நான் ஒன்றும் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா, இதுதான் அந்த ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்குது அவருடைய பிஹெச்டி ஃபைலு. ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இப்போ இதுதான் அவருடைய ஃபைல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பிஹெச்டி ஃபைலு. அவர் வந்து ஒர்க்கு படம் எல்லாமே வச்சுட்டாரு, நேம்லாம் டைப் அடிச்சிட்டாரு. ஆனால் சேவ் ஆகலை. அதை நீங்கள் சேவ் பண்ணால் சேவ் ஆகலை அப்படின்னாரு. எனக்கு எடிட்டிங் பண்ணுற மாதிரியே வேணும், நான் எப்படி சார் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லை, அப்படியே Ctrl+Shift+S கொடுங்க. அந்த பிக்சரை Ctrl+Shift+S அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவஸ் அப்படின்னு கேட்கும். நான் இப்போ சேவஸ் கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ண சொன்னேன். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு டிஃப் அப்படிங்கிறத வச்சுட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுங்க. எனக்கு இந்த இடத்துல லோட் ஆகுதா, இந்த மாதிரி லோட் ஆகி முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்போதும் போல் பிஹெச்டியை பயன்படுத்துகிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒர்க் ஆகிடுச்சு. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பிஹெச்டி எரர் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து அதை எடிட் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கலாம், உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் இந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணனா நம்ம பிக்சரே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். இப்போ இந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய மவுஸை நான் வந்து பயன்படுத்த போகிறேன். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு என்னுடைய மவுஸை நான் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒன்று வரைகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரையும் போது எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு என்ன அளவுக்கு இருக்கோ அதே போல் திக்காக கிடைக்குது. சரி, இப்போ ப்ரஷ்ஷு செட்டிங்கில் நான் போய்ட்டு சேஃப் டைனமிக்ன்றதை ஆன் பண்ணி இந்த இடத்துல பென் ப்ரெஷர் கொடுக்குறேன். இதேமாதிரி டிரான்ஸ்பருங்கிறதையும் பென் ப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த பென் ப்ரெஷர் கொடுக்கும்போது நான் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன எரர் அப்படிங்கிறத எனக்கு காட்டும். நான் இது கொடுத்தாலும் எனக்கு இந்த பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது எனக்கு வேலை செய்யாது. ஓகேயா? இது நீங்கள் வந்து வேக்கம் பேடு வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போது நான் மவுஸில் பண்ணும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்களையும் பாருங்கள், எனக்கு அப்படியே பிளெயினாக தான் இருக்குது. ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பென் எடுத்துக்கிறேன். இந்த பேனாவை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் தான் பண்ணேன். இங்கே பாருங்கள், அந்த சிம்பிள் மறைஞ்சிடுச்சு. இங்கே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன், அந்த சிம்பிள் பாருங்கள் மறைஞ்சிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்த பாருங்கள் எனக்கு எந்த மாதிரி மாறிடுச்சுன்னு. ரெண்டு பக்கமும் ரெண்டு எட்ஜும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து என்னுடைய பென்னு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கோடு போடுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள் எனக்கு என்ன ஆகும், ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா கோடு விழும். இங்கே பாருங்கள், நான் இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ஹேர் வரைகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் எனக்கு ஷார்ப்பாக இருக்குது. இது மூலமாக நான் வந்து ஹேர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வரைய முடியும். இங்கே பாருங்கள், ஹேர் வரையணுன்னா நான் இந்த மாதிரி அதிகமாக ஹேர் வரையணுன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வந்து கையால் வரையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேக்கம் பேட் இருந்தால் தான் வரைய முடியும். மவுஸில் முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மவுஸில் முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் பேத் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கும். அதை பயன்படுத்தினா தான் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் அப்படிங்கிறது வரைய முடியும். இது வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், பேனா வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவையான இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், ஹேர் அப்படிங்கிறத இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படியே எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், ஹேர்லாம் நான் இந்த மாதிரி அப்படியே தேவைக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம்.
பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க ஹேர் வரையினாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்மட்ச் ரொம்பவே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மவுஸில் பண்ணணும் சரிங்களா? அப்போ ரொம்ப அதிகமாக தெரியாது டிஜிட்டல் பெயிண்டிங்கு. இப்போவும் ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா? அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ வரும். ஓகேங்களா? இப்போ பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது இவ்வளோ தான் சரிங்களா? இந்த செட்டிங்கில் நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் வச்சிட்டிங்கன்னா போதும். இதுதான் உங்களுக்கு அந்த செட்டிங். நீங்கள் வந்து வேக்கம் பேட் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த செட்டிங் அப்படிங்கிறது ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ப் அப்படிங்கிறது கம்மியாக தான் வருது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இந்த ஷார்ப் ரொம்ப திக்காக வரணும்னா பென்னில் ப்ரெஷர் செட்டிங்கை நம்ம மாற்றணும் சரிங்களா? உங்கள் பென்னுடைய அந்த டிரைவரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பென் செட்டிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் செட்டிங் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேக்கம் பேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இது வேக்கம் பேடு அந்த வச்சுருந்தா மட்டும்தான் இது இருக்கும். ஓகேங்களா? மவுஸ் வச்சுருக்கவங்க இதை நீங்கள் கண்டுக்க வேணாம், இது உங்களுக்கு வராது. நீங்கள் வேக்கம் பேட் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பிடிச்சி இப்படி இழுங்க. சில பேருக்கு 2 பாயிண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஒரு 2 பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சி கீழே இழுங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நான் வரைகிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஹேர் வந்து நார்மலாகவே எனக்கு ஷார்ப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஷார்ப்பு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் சரிங்களா? இது மூலமாக உங்கள் ஹேர் அப்படிங்கிறது இன்னுமே ஷார்ப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். இதில் கூட நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் வரைவாங்க. அது ஒரே டைமிங்கில் வரைய மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வரைவாங்க. இப்போ இந்த பிளாக்ல வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஹேர் வரையுதுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒயிட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஹேர் வரைவாங்க. இந்த மாதிரி ஒயிட்டில் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒவ்வொரு கலராக போட்டு வந்து வரைஞ்சி விடும்போது ஃபினிஷிங்கில் ரொம்பவே நல்லா வந்துடும். ஹேர் அப்படிங்கிறது இதுதான். இந்த ப்ரெஷர் செட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்ஷன் வேணாம், நார்மல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரெஷர் செட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் எப்படி கேட்டார்னா, சார் இப்போ நான் வந்து பிக்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன், அந்த படங்கள் வந்து நான் எவ்வளோ சுருக்கினாலும் விரித்து வச்சாலும் சுருக்கி வச்சாலும் எனக்கு தெரியும் போதே குவாலிட்டியாக தெரியுமா சார் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வச்சு ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்டார். இப்போ அதை பார்க்கலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவோமே. இதில் ஒரு 6க்கு 4 சைஸ் வைக்கிறோம். இப்போ இதில் இந்த பிக்சரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு சைஸு சுருக்கிக்கிறோம். இது நார்மல் லேயரு. டூப்ளிகேட் போட்டு இங்கே வச்சுட்டு இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டும் ஒரே சைஸில் இருக்க இமேஜ். இந்த ரெண்டுடைய குவாலிட்டியும் பாருங்கள், இதோடைய குவாலிட்டியை பாருங்கள், இதோடைய குவாலிட்டியும் பாருங்கள். இப்போது நான் அப்படியே சுருக்கிறேன். இந்த சுருக்கும் போது நம்மளுக்கு குவாலிட்டி குறையாது சரிங்களா? எண்டர் அப்படிங்கிறத கொடுக்கையும் நம்மளுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா சுருக்கிறேன். இப்போ எண்டர் கொடுக்க போகிறேன். எண்டர் கொடுத்துட்டேன். எண்டர் கொடுத்ததும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போவும் எனக்கு 2 பிக்சரும் ஒரு போல தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரும் பாருங்கள், இந்த பிக்சரும் நம்மளுக்கு கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது. இந்த பிக்சர்லேயும் பாருங்கள், கண் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது. ஓகேங்களா? திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இன்னும் சுருக்கிறேன். சுருக்கிட்டு திரும்ப பார்க்கும்போது பாருங்கள், இதுவும் ஒரு மங்களாக தெரியுது, இது ஒரு மங்களாக தெரியுது. ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். இந்த படம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இந்த படம் கொஞ்சம் டல்லாக இருக்குது சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த படத்தை நார்மலாக இருந்த மாதிரிக்கு என்ன பண்ணிக்கலாம், பெருசாக நம்ம ஆக்கிட்டு எண்டர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு சுருக்கினாலும் எவ்வளவு விரிச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஆனால் தெரிகிறது எப்படி தெரியும்னா, நீங்கள் இப்போ சுருக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி குட்டியாக வைக்கிறீங்கன்னா தெரிகிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும் சரிங்களா? அதுக்காக நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வச்சுட்டு ரொம்ப சுருக்கி வச்சாலும் உங்களுக்கு குவாலிட்டியாக தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10-20 படம் வச்சுருக்கீங்க, ஒரே ஷீட்டில் இந்த மாதிரி ஒரே ஷீட்டில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்படி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் மாற்றிட்டு இப்படி குட்டி குட்டியாக அந்த படங்களை பாஸ்போர்ட் அளவில் நீங்கள் வச்சுட்டு, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வச்சுட்டு அந்த படங்களை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா பிஹெச்டியாக எடுக்கும்போது இந்த படம் வந்து நார்மலாக இப்போ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து அப்படியே விரிக்கும் போது என்ன ஆகும், உங்கள் குவாலிட்டி அப்படிங்கிறது அதில் நார்மலாக உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி என்ன இருந்துச்சோ அதுக்கு அப்படியே மாறிடும் சரிங்களா? அந்த மாதிரி மெத்தட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே லேயராக மாற்றிடலாம். Ctrl+Alt+A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா லேயரும் மார்க் ஆகிடும். இப்போ சைடில் போயிட்டு லேயர் பண்ணல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக மாறிடும். இப்போ ஒரே லேயராக மாறிடுச்சு, உங்களுக்கு ஒரே லேயராக மாறிடுச்சு.
இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இது ஒரு லேயரெல்லாம் இருக்குது, இது ஜேபாக் பிக்சர் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை இழுத்து பார்ப்பாங்க, ஒரே லேயராக தான் வரும். ஆனால் இதில் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. என்னென்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் காட்டுது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பிஎஸ்டி எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா, இது உள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஒழிச்சு வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு யாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த ஃபைல்ஸை வந்து ஒரு தனியாக மறைச்சி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டைப்பிங், அதாவது தமிழ் டைப்பிங் தான் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருக்குது. சிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ கீமன் டைப்பிங்கை நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதாவது கீமன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியே நம்மளால் டைப் படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. கீமனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து 7.0 மட்டும் தான் டைப் அடித்தேன். அது வந்து வெர்ஷன் வந்து குறைஞ்ச வெர்ஷனு. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் கீமனில் வந்திருக்கும், பட் கீமன் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கீமனில் நீங்கள் அடிக்கக்கூடிய டைப்பிங்கை அழகி மூலமாக நம்மளால் டைப் பண்ண முடியும். சரிங்களா, நான் அந்த மெத்தடை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் மட்டும் இல்லை, என்னுடைய ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், இல்லுஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்லையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த அழகியை வச்சு தான் டைப் அடிக்கிறேன். ஆனால் கீமனுடைய டைப்பிங் தான். கீமனில் ஜேஎம்க்கு நீங்கள் என்ன தேவைமா அந்த ஆப்ஷனை தான் நான் இதில் பயன்படுத்துகிறேன். சரிங்களா, ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய சேனல் போங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தமிழ் டைப்பிங் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்திரா புகைப்பட கலைக்கூடம் சேனல் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டைப்பிங் அப்படின்னு கொடுத்துருப்போம். சரிங்களா, தமிழ் டைப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டைப் கற்றுக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணி வியூ பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த கீமன் டைப்பிங் ஆல் ஃபாண்ட் யூஸ் அழகி சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்கோமா. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் உங்கள் ஃபோட்டோஷாப்பில் டைப் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் டைப் அடிக்க முடியும். சரிங்களா, நான் இந்த மாதிரி தான் டைப் அடிச்சிட்ருக்கேன், எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள், இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு அதிலே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் டைப்பிங் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும். நீங்கள் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். சரிங்களா, அடுத்தடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து போடணும் அப்படின்னு தான் இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டைமிங் பாருங்கள், 12 மணி தாண்டுது. இப்போ தான் ரெக்கார்ட் போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபோட்டோஷூட் போயிருந்தேன். இன்னும் காலையில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் எடுக்க போக வேண்டிய இருக்குது. சரிங்களா, இதுவுமே இன்னும் எப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படியாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு முன்னே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,